இருக்கிறோம். ஆஞ்சநேயருடைய லங்கை விஜயத்தால் ஏற்பட்ட குழப்பங்களும் அமளிகளும் ஓய்ந்து நகரில் அமைதி திரும்பிய சமயத்தில் ராவணனால் அனுப்பப்பட்ட ஒற்றர்கள் திடுக்கிடும் செய்தியை கொண்டு வந்தனர். சாதாரண குரங்கு வந்து இலங்கையை கலக்கிவிட்டதை ராவணனால் சாதாரண சம்பவமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அவன் மனத்திலே பல நாட்களுக்கு முன்பு நிகழ்ந்த ஒரு சம்பவம் விஸ்வரூபம் எடுத்து ஆடியது. ராவணன் சிறந்த சிவபக்தன். சாமகானத்தில் அவனை மிஞ்சுவார் இல்லை எனலாம். அந்த கானத்தால் அவன் ஈசன் மனத்தை கவர்ந்தவன். ஒவ்வொரு ஆண்டும் அவன் கைலாயம் சென்று அவரை தரிசித்து திரும்புவான். அந்த வருடமும் புஷ்பக விமானத்தில் ஏறி வழக்கம் போல் கைலாய சிகரத்தை அடைந்தான். நந்திகேஸ்வரர் அவனை வாயிலிலே தடுத்து நிறுத்திவிட்டார். ஈசனும் தேவியும் ஏகாந்தமாக இருப்பதால் அவரை தரிசிக்க அது ஏற்ற சமயம் அல்ல என்று மறுத்துவிட்டார். உலகமும் கொண்டாடும் தன்னை வாயிற்காப்போனாகிய நந்தி தடுத்து நிறுத்திவிட்டானே என்று ராவணனுக்கு கோபம். நந்திகேஸ்வரரை அலட்சியம் செய்து கொண்டு உள்ளே நுழைய முயற்சித்தான். அவரோ கடுமையாக கோபித்துக் கொண்டு தடியால் அவனை தடுத்து விரட்டினார். அடே, உன் குரங்கு மூஞ்சியை என்னிடம் காட்டாதே, அதற்கெல்லாம் நான் பயந்து விடமாட்டேன் என்று கர்ஜித்தான் ராவணன். நந்திகேஸ்வரருக்கு கோபம் எல்லையை மீறியது. ராவணா,